அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். குர்ஆனிலே நாய்கள் பற்றி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது, அந்த பின்னணியிலே என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்பது தெரிந்து கொள்வது முஸ்லிம்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். குர்ஆனிலே அரபி மொழியிலே நாய்க்கு கல்பு என்று சொல்லுவார்கள். கல்பு, அந்த கல்பை கல்பு என்று தொண்டையிலிருந்து உச்சரிக்கும் பொழுது அது உள்ளமாக மாறிவிடுகிறது. அரபியை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு தவறினால் அர்த்தம் சிதைந்து விடும் மட்டுமல்ல, ஒரு பாரதூரமான பொருளையும் அது கொண்டு வந்துவிடும். கல்பு என்று சொன்னால் நாய், கல்பு என்று சொன்னால் உள்ளம் என்பதாக பொருள். பல அன்பு உறவுகளை நான் பார்த்திருக்கிறேன். கல்பு சரியில்லை, கல்பு சரியில்லை என்று சொல்லுவார்கள். கல்பு என்று சொன்னால் நாய் என்பதாக பொருள். கல்பு என்று அந்த தொண்டையிலிருந்து காஃப் என்ற எழுத்து உச்சரிக்கப்படும் பொழுதுதான் அது நாயாக மாறும். இந்த கல்பு என்ற வார்த்தை குர்ஆனிலே எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, அதை பார்ப்பது சுவாரஸ்யமானது தகவலும் கூட. பாருங்கள், ஒரு நல்ல மனிதர் ஒரு இறையச்சத்தை தனதாக்கி கொண்ட ஒரு மனிதர், திடீரென்று அவருடைய செயலிலே மாற்றம் ஏற்படுகிறது. இறை உணர்வு மிக்க அந்த மனிதர் நன்றி கெட்ட மனிதராக மாறுகிறார். இறை அச்சத்தை மிகுதியாக கொண்ட அந்த மனிதர் இறை கோபத்திற்கு உள்ளாகிறார். ஒரு பேராசையின் காரணமாக, பொருளாதார ஆசையின் காரணமாக, மக்களுடைய சில நிர்பந்தத்தின் காரணமாக தடம் புரண்டு செல்கிறார். அவரை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுது கல்ப் என்ற வார்த்தையோடு இணைத்து சொல்லும். அப்படி என்ன அந்த மனிதர் செய்தார், ஏன் அந்த மனிதரை நாயோடு இறைவன் ஒப்பிடுகிறான் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.